எண்ணம் போல் தான் வாழ்க்கை. சீச்சி தப்பா சொல்லிட்டேன். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. எண்ணம் போல் தான் வாழ்க்கையா? ஆமாம், எண்ணம் போலேயே தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே தத்துவத்தை சில வார்த்தைகளை ஆட் பண்ணி வந்து ஒரு நாள் முழுக்க சொல்லிகிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு தமிழ் மொழியின் ஒரு செழுமை அப்படி இருக்குது. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த தத்துவத்தில் எதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா எதுவும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. வண்ணம் போல் எண்ணம், எண்ணம் போல் வண்ணம் அப்படிங்கிற மாதிரி நம்மளும் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். எதுவும் இல்லைங்க, பின்னாடி கொஞ்சம் போஸ்டர்லாம் மாற்றிருக்கேன், அதனால் நீங்கள் கொஞ்சம் வந்து நோட் பண்ணோம் அப்படிங்கிறனால தான் எண்ணம் வண்ணம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கேன். எப்படி தனுஷோட ஃப்ளாகில் இருக்கிற வாசகங்களுக்கு பெருசாக எதுவும் அர்த்தம் இல்லையோ அதே மாதிரி தான் இதுவும். நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். தனுஷ் அவர்கள் தன்னுடைய கட்சி கொடிக்கு சும்மா ஒரு ட்ரெய்லராக பார்த்தீங்கன்னா தன்னோட அமைப்போட கொடியை வந்து போலண்டு கிட்ட இருந்து கடன் வாங்கி விட்டுருக்காரு. நடுவில் ஒரு ஸ்டாரை வச்சு அதில் இவரே ஒரு ஸ்டாராக மிளறி எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை எழுதியிருக்காரு. இது ஃபியூச்சரில் டெவலப் ஆக போகுது. குறிப்பாக விஜய் அவர்கள் ஜெயிச்சதை பார்த்து நிறைய பேருக்கு வந்து இன்றைக்கி ஒரு ஆசை மட்டும் இல்லாமல் நம்மளும் இந்த மாதிரி ஏன் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்ற எண்ணம் வரலாம், யாருக்கும் வரலாம் இல்லையா? அப்படி இருக்கிறப்போ தனுஷ் இப்போ வந்து ட்ரை பண்ணி அதுக்கான சக்ஸஸ்ஃபுல் ஒரு லான்ச்சும் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த கொடி ரிலீஸ் ஆச்சா, அதுக்கப்புறம் இப்போ வந்து கொடி அது தனுஷ் படம் எப்போ ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. இவருடைய இந்த அமைப்போட கொடி ரிலீஸ் ஆச்சா, அது வந்து வர 28ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள். அந்த பிறந்த நாளை முன்னிட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே செய்யக்கூடிய விஷயம் என்ன, ஒன்று குப்பை அழுவாங்க, இல்லை பிளட் டொனேஷன் கேம்ப். ஸோ இந்த பிளட் டொனேஷன் கேம்ப் வந்து நடத்துறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரும் கூட்டத்தை வந்து திரட்டுறாரு. ஒரு பெரிய மேடை அமைக்கப்படுது, பெரிய சாமியானா, ஆக்சுவலாக ஒரு மினி மாநாடு அப்படின்னு தான் சொல்லலாம். போகிற வழிகள் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா பேனர்ஸ். அதில் தனுஷ் ஃபேன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர்லாம் வந்து போட்டுக்கிட்டாங்க. இதெல்லாம் ஒன்று விஜய் அவர்களுக்கு இல்லை தனுஷ்க்கு தான் நடக்கும், வேறு யாராலையும் கனவுல தான் நினச்சி பார்க்க முடியும் அப்படின்னு யார் சொல்கிறது? தனுஷ் ஃபேன்ஸே வந்து சொல்லி. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நிறைய பேனர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும். இது ரசிகர் மன்றமாக நற்பணிகளோட நிற்க போகிறதில்ல. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் கட்சியாக மாறுறதுக்கான எல்லா சிம்பிளும் தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஏற்கனவே வந்து தான் இப்போ ரீசெண்டாக பார்த்துருக்கோமே நம்ம. அதாவது விஜய் அவர்கள் வந்து எப்படி தன்னுடைய மக்கள் இயக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா கட்சியாக மாற்றினார், அதுக்கு முன்னாடி என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்லாம் செஞ்சார் அப்படின்னு. அதற்கேற்ற மாதிரி வந்து இந்த அமைப்புக்காக, இந்த கூட்டத்துக்காக போனவங்க பேச்சு, அவங்களுடைய இன்டர்வியூஸு, அவங்க வச்சுருக்கிற பேனர்ஸு. இப்போ தந்தை பெரியாரை ஒத்துக்கிட்டீங்க, முத்தமிழ் அறிஞர் கலைஞரை ஒத்துக்கிட்டீங்க, அப்புறம் எங்க தமிழின தலைவரே வேறு யார்? நம்ம தனுஷ் தான். சும்மா பிரம்மாண்டமாக உட்காந்துருக்காரு. பேனர்ஸ்லாம் இருக்குது, முடிஞ்சால் நான் வந்து போடுறேன். இப்படி வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் போஸ்டர் ஓட்டுறதுனா கொஞ்சம் கூட இலக்கணமே இல்லாமல் அன்பை பொழிந்து விடுவார்கள். ஹாலிவுட் பட கேரக்டர்ஸு, மார்வல் பட கேரக்டர்ஸு எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. WWFலாம் வேறு கடன் வாங்கிப்பாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனுஷ் அவர்களுக்கு ரசிகர்கள்லாம் அன்பை பொழியறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ரத்த தானத்தை கொடுத்தாங்களோ இல்லையோ அவங்களோட க்ரியேட்டிவிட்டியை ஃபுல்லாக தானமாக கொடுத்து வந்து விதவிதமாக பேனர்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அதை பார்த்து கொண்டு தனுஷ் அவர்கள் அந்த கூட்டத்தை நோக்கி வர்றாரு. கூட்டம்லாம் சும்மா குமியுது. அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பில்டப்லாம் வேறு லெவல். வருங்கால முதல்வரே இல்லை வருங்கால பிரதமரே, அது மட்டும்தாங்க சொல்லலை. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா எல்லா பெருமைக்குண்டான வார்த்தைகளும் சொல்லப்பட்டு அதற்கு டமால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி வந்து கொடுக்குறாரு. கொடுத்தோன்னே அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்பீச். தனுஷ் அவர்கள் இருக்காருன்னா வந்து ஸ்பீச் இல்லாமல் எப்படி? பக்கமாக ஸ்பீச்சை பார்த்துருப்பீங்க. ஏன் நாங்களாம் போய் தோட்டத்தில் வீடு வாங்கக்கூடாதா, அந்த ஸ்பீச்சை பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீச்சு ஒரு டைரக்டான அரசியல் ஸ்பீச் அப்படின்னு சொல்லனா கூட வந்து இது நேஷ்னல் அவார்டை சுற்றிடுது. நம்மளே வந்து சமீபத்தில் ராயன் படத்துக்கு விருது கிடச்சது இல்லை, அதை பற்றி வந்து பேசியிருந்தோம், விமர்சனமும் வந்து பண்ணியிருந்தோம். அது நம்ம மட்டும் இல்லை, பல தரப்புகள்லேருந்து வந்துச்சு போல இருக்குது. அது நம்ம நாக்கு தனுஷ் நாக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு போல இருக்குது. அதாவது ராயன் படத்துக்கு அவருக்கு வந்து அந்த படத்துக்கும் சரி ஆக்டிங்க்கும் அவருக்கு வந்து அவார்டு கிடச்சிது. அதை பல பேர் விமர்சனிச்சோன்னா அவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஸ்டேஜில் வழக்கம் போல் ஒரு பாதி ரஜினி அவருக்குள்ளே வந்து இறங்கிச்சு. இன்ஃபேக்ட் ரஜினி அவர்களுடைய ஆசி வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்சிக்கு பின்னாடி இருக்குது, என்ன தான் அவங்க பிரிஞ்சிருந்தாலும் அவருடைய ஆசீர்வாதம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாருன்னா, தனுஷ் மாதிரியே என்ன சொல்கிறாருன்னா, லைட்டாக ரஜினி மாதிரியும் இல்லை தனுஷ் மாதிரியும் இல்லையா, என்ன பண்ணுறது சொல்லுங்கள். என்ன சொல்கிறாருன்னா, அவர் இப்போ நேஷனல் அவார்டு கொடுத்ததுக்கு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா விமர்சிக்கிறீங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு வந்து ஒரு பாலு மகேந்திரா படத்தில் ஹீரோவாக நடித்தேன், அதிலே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நேஷனல் அவார்டு கிடைக்க சொன்னாங்க, கிடைக்கல. புதுப்பேட்டை படத்துக்கு அதுக்கும் கிடைக்கல. 3 படத்துக்கு கிடைக்கல. வட சென்னைக்கு கிடைக்கல. மரியான் படத்தில் படம் எப்படி இருந்தாலும் நல்லா நடிச்சிருப்பேன், கிடைக்கல. ராஞ்சனா படத்துலங்க பாலிவுட்டில் போயிட்டு அந்த திறமையை காட்டினேன், அதுக்கும் கிடைக்கல. யாருமே எனக்காக அந்த நேரத்தில் பறிஞ்சே பேசலை, அசுரனுக்கு பறிஞ்சு பேசலை. இப்போ எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னோட மட்டும் எல்லாருமே விமர்சனம் பண்ணுறாங்க. எனக்கு புரியுதுங்க, எனக்கு புரியுது. மெய்யழகன் நல்ல படம் தான், மகாராஜா நல்ல படம் தான். அது மட்டுமின்றி பல நல்ல படங்கள் அந்த கேட்டகரியிலே அந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சு தான். இருந்தாலும் ராயனுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எனக்கும் ஏன் தெரியல. இதெல்லாம் அவர் சொல்ல, நானே சும்மா ஆட் பண்ணுறேன். அப்படி இருக்கப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த லைன் தான் திருப்பியும் எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை மாதிரி அடுத்த ஒரு தத்துவம். தட்டி கொடுங்கள், தட்டி விடாதீர்கள். எப்படி தட்டி கொடுங்கள், தட்டி வாழ வீடு. இது வந்து ஒருத்தர் சொல்லியிருக்காருல, அதே மாதிரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா தட்டி கொடுங்கள், தட்டி விடாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்லா படிக்கிற பையனாக இருந்தால் தட்டி கொடுப்போம்,
பள்ளி எதாவது வந்துச்சுன்னா தட்டி விடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தட்டி கொடுப்பதும் தட்டி விடுவதும் எங்கெங்கே பண்ணணும்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரியாதா? அப்படி இருக்கிறப்போ உங்களுடைய நடிப்பு திறமையை பற்றி எவனா குறை சொல்ல முடியுமா? சீரியஸாகவே சொல்கிறேன், நேஷனல் அவார்டுக்கு ஒரு முழு தகுதி வாய்ந்த ஒரு ஆக்டர் தான். அது மட்டும் இல்லாமல் முழுக்க முழுக்க இன்னைக்கு முதல்வராக இருக்கிற விஜய் அவர்களுடைய முகத்தை எப்படி கிண்டல் பண்ணாங்களோ அதோட ஒருத்தர் வந்து உருவகேலி பண்ணியிருக்காங்கன்னா அது தனுஷ் தான். அந்த ஆட்ஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர், போயட்டு, டான்சர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படம் ரைட்டர், டிரெக்டர், ப்ரொடியூசர், நீங்கள் பண்ணாத விஷயமே இல்லை, கலக்கிட்டீங்க. கலைத்துறையில் கமல் அவர்களுக்கு எப்படி வந்து தலை வணங்குறோமோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து தலை வணங்குறோம். யூஆர் அ கிரேட் ஆர்டிஸ்ட், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நீங்கள் தமிழ் படத்துலலாம் நடிக்கிறீங்க அப்படிங்கிறது தமிழ் சினிமா துறைக்கும் ஒரு நல்ல பெருமை தான். ஆனால் அதை தாண்டி அங்கேயே நிற்க போகிறது இல்லையே. இது என்ன சொல்கிறாங்க, நீ ஏன்பா இப்படி கூவுற, ஏன் கோச்சிக்கிற, அது சாதாரண ரத்த டொனேஷன் முகாம் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கேருந்து வரக்கூடிய செய்திகள் எப்படி இருக்குன்னா, ஏற்கனவே கேட்ட செய்திகள்லாம் உள்ளே வந்து போகுது. வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் போட்டி போட போகிறதாகவும், அதில் இந்த டீனா போலாண்டு ஃப்ளாக் சேர்ந்தவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பாலிஷ் பீப்புள் வந்து போட்டி போட போகிறதாகவும், அதில் வந்து கொஞ்சம் ஆழம் பார்க்கலாம் நம்மளோட பவர் என்ன. ஏன்னா தனுஷ் அவர்களுக்கு ஒரு கணிசமான லெவலில் ஃபேன்ஸ் இருக்காங்க. அந்த ஃபேன்ஸ் எல்லாமே ஓட்டாக மாறுவாங்களா, அது உள்ளாட்சி தேர்தல் நம்மளால் செயல்படுத்தி காட்ட முடியுமா அப்படிங்கிற இன்றைக்கி முதல்வராக இருக்க விஜய் அவர்களுடைய அதே பிளானை தான் வந்து பார்த்திங்கன்னா இவரும் எக்ஸிக்யூட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இது வந்து அப்படியே நிற்க போகிறதில்ல. இதில் இவருக்கு பேக்கப்பாக வந்து ஏற்கனவே இவருடைய மாமனாராக இருந்த ரஜினி அவர்கள் இருக்காரு அப்படின்னு சொன்னாலும் உண்மையாக பேக்கப் கொடுக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் பிஜேபியிலேருந்து ஒரு பேக்கப் வரதாகவும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உதயனாவும் டீனாக்கு வந்து ஒரு பேக்கப்பை கொடுத்து இந்த மாதிரி அரசியல் கட்சி பிரவேசம் செய்யறதுக்கான முழு பூஸ்ட்டை தரதாகவும் வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அண்ணா யார் யாரோ வராங்க, நம்ம ஏன்னா வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஹிட்டை கொடுத்து சூர்யா ஃபேன்ஸ்லாம் அவரை ஏற்றி விட்டுட்டுருக்காங்க. பட் தனுஷ் அவர்களுக்கு விஜய் அவர்களுக்கு ரொம்ப நாள் முன்னாடி பிளான் இருந்த மாதிரி இவருக்கும் பிளான் இருந்திருக்கு போல இருக்கு. இப்போ ரீசர்ஃபேஸ் ஆகுது. நிறைய அவரோட பழைய வீடியோஸ், பழைய ஸ்பீச் எல்லாமே ஒரு அரசியல் இயக்கத்தை நோக்கி போகிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட்லேருந்தே பேசியிருக்காரு. பாதி ரஜினி அவருக்குள்ளே இறங்கணும் மட்டும் இல்லாமல் மீதி விஜயும் அவருக்குள்ளே வந்து ஃபில்லாக இருக்கு போல இருக்குது. ஒரு முழுக்க முழுக்க நடிகர்க்கம் அரசியல்வாதியாக வந்து மாறிக்கிட்டு வரும் தனுஷ் அவர்களுக்கு நம்ம ஓட்டெலாம் போட்டு போகிறதில்ல. மேபி ஒரு வாழ்த்துக்களை சொல்லலாம் அவருடைய அட்டம்ப்ட். ஏன்னா இன்றைக்கி இருக்க சூழ்நிலை யார் வேணால் இதே ரூட்டில் வந்துடலாம் போல தான் இருக்குது. ஆனால் இந்த தமிழக தலைவரை தான் கொஞ்சம் ஏற்றுக்க முடியல. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். வேறு ஏதாவது கொஞ்சம் வச்சுக்கோங்களேன். தமிழ்நாட்டின் ப்ரூஸ்லி அப்படின்னு வச்சுக்கிங்களா அந்த காலகட்டத்தில், அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி எதாவது வச்சுக்கோங்களேன் அப்படிங்கிற ஒரு வேண்டுதல் தான் இந்த நேரத்தில். சரி, நேஷ்னல் அவார்டு வந்து எனக்கெலாம் கிடைக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டார்ல. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பாலிடிக்ஸால் தான் இவருக்கு நேஷ்னல் அவார்டு இந்த ராயன் படத்துக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான் சில பேரோட குற்றச்சாட்டாக இருக்குது. ஆனால் வாழ்க்கை முழுக்க நடிப்புக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தேசிய விருதோட ஒரு பெரிய ஒரு ஒரு வெற்றி திலகமாக விளங்கின நடிகர் திலகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் பாலிடிக்ஸ் பண்ணி வந்து நேஷனல் அவார்டு கொடுக்கவே இல்லை. சமீபத்தில் வந்து ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆச்சு. ராம் அப்படிங்கிற சிவாஜி அவர்களுடைய மகன் பார்த்திங்கன்னா அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பிறந்ததுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஸ்ட்டாக இருந்தால் தான் வாழ்க்கை முழுக்க அவனால் வந்து 100 பக்கம் டைலாகாக இருந்தாலும் மறக்காமல் சொல்ல முடியும், எந்த மாதிரி வேணால் நடிக்க முடியும், எப்போ வேணால் நடிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேர் ஃபுட்டேஜ் ஒன்று சிக்கியிருக்கு. அதில் வந்து நடிகர் திலகத்துக்கு வந்து அவார்டு கிடைக்கல அப்படிங்கிற கவலை தான் நிறைய பேரோட கமெண்ட்ஸில் தெரிஞ்சுது. அந்த க்யூட்டான வீடியோவோட இன்றைக்கி முடிச்சுக்கலாம்.